இங்க இருக்கிற இன்னொரு பெரிய சிக்கலா நான் பார்க்குறேன் சார். எனக்கு தெரிந்த நண்பர்கள் வெளிநாட்டுல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இங்க வந்து இங்க ஒரு தகுதி தேர்வு எழுத வேண்டியது இருக்கு. டெஃபினெட்லி அதுக்கு ரொம்ப பெரிய சிக்கலை சந்திக்கிறாங்க. ரொம்ப சிரமப்படுவாங்க. அதை பெரிய டாஸ்கா அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன சொல்யூஷன்? சார் அதுக்கு அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்றேன் சார். நான் பட்ட கஷ்டங்கள் நிறைய பேர் நான் சொல்லிட்டேன். அது இது இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவான எக்ஸாம் தான். பேர் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம்னு சொல்லுவாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன். பட் இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2024 அப்புறம் எல்லாருக்கும் காமனாக ஒரு எக்ஸாம் கொண்டு வந்து 24 அப்புறம் அதாவது இம்ப்ளிமெண்டே பண்ணிட்டாங்க அது கவர்மெண்ட்ல. நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் கால்ட் எக்ஸிட். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேர் நீட், எக்ஸிட் பேர் வந்து நெக்ஸ்ட், நேஷனல் எக்ஸிட் எக்ஸாமினேஷன் சென்டர்னு வச்சுட்டாங்க. அந்த டெஸ்ட் நம்ம பாஸ் பண்ணாதான் இந்தியாவில் வந்து மருத்துவராக ஒர்க் பண்ணலாம். அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்ற மாதிரிலாம் நிறைய இந்த யூஎஸ் ஸ்டாண்டர்டில் கொண்டு வந்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் கோச்சிங்கும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 4th இயர் 5th இயர் 6th இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே இந்தியாவில் வந்து அவங்க இந்திய மருத்துவ கவுன்சிலில் பதிவு பண்ணுறதுக்கான தகுதி தேர்வுக்கு அங்கேயே கோச்சிங் கொடுக்குறோம்.